அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்புன்னு 5 புலன்களை படைச்சிருக்கார். ஒவ்வொன்றும் அதோட வேலையை பார்த்தோம்னா மனித உடம்பு அது பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். இப்போ கண்டம் படைச்சாரு, காதை படைச்சாரு, மூக்கை படைச்சாரு. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்காரு. கண்ணுன்னா பார்க்குது, காதுன்னா கேட்குது, மூக்குன்னா சுவாசிக்குது. இந்த வாய் இருக்குது பாருங்கள், இதுக்கு மட்டும் ஒரு வேலை கொடுக்கல, அவர் 2 வேலையை கொடுத்துருக்காரு. ஒன்று பேசுகிறது, இன்னொன்று நல்லா சாப்பிட்றது. இந்த 2 வேலை. இந்த ஒரு வேலை கூடுதலாக வந்தாவே ஏதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம அலர்ட் ஆகிக்கிறணும். வாய்க்கு மட்டும் 2 வேலை கொடுத்ததுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பிட்றதுலேயும் கவனமாக இருக்கணும், பேசுகிறதுலேயும் கவனமாக இருக்கணும். ஒரு 4 சாமியார்கள் துறவியாக மாறினாங்க. இமயமலையில் போய் உட்காந்து தவம் பண்ணாங்க. அது ஏன் இமயமலையில் போய் எல்லா சாமியாரும் தவம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஒரு வேளை பக்கத்தில் கடவுள் இருக்கார், உடனே கூப்பிட்டுக்குவார்னு நினைக்கிறாங்களே என்னமோ தெரியல. அங்கே போய் 4 சாமியாரும் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. 4 பேருடைய நோக்கமே என்னன்னு கேட்டால் நேராக சொர்க்கத்துக்கு போகிறது, வேறு ஒன்றும் இல்லை. அல்டிமேட் எய்ம், கோல் என்னன்னு கேட்டோம்னா சொர்க்கத்துக்கு போகணும். 4 பேரும் தனித்தனியாக அங்கே உட்காந்து இமயமலையில் தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, நல்லா கண்ணை மூடி கடுமையான தவத்தில் இருந்தாங்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு விமானம் பறந்து இவங்க முன்னாடி லேண்ட் ஆச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தாங்க 4 பேருமே. விமானம் பேசிச்சு, நான் வானத்திலேருந்து வர்றேன், கடவுள் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காரு, உங்கள் 4 பேர்த்துக்கும் சொர்க்கத்துக்கு அட்மிஷன் வாங்கியாச்சு, உங்களை அங்கே கூட்டு போய் இறக்கி விடுறது என் வேலை, ஏறிக்கிங்க அப்படின்னு விமானம் சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஓடியாந்து, பரவாயில்லப்பா, நல்லா தவம் பண்ணோம், சொர்க்கத்துக்கு விமானத்தை கடவுள் அனுப்பிச்சி வச்சிட்டாருன்னு ஓடியாந்து ஏறி உக்காந்தாங்க. உட்காந்தோடனே விமானம் உள்ளேருந்து சொல்லிச்சு, யாரும் சீட் பெல்ட்டு போட்டுக்காதீங்க, விமானம் மேலே போகும், ஆனால் 4 பேரும் சொர்க்கத்துக்கு சேருவீங்களான்னு சொல்ல முடியாது. வழியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்ற காட்சிகளை பார்த்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சொர்க்கத்துக்கு வரலாம், இல்லை அங்கேயே தள்ளி விடவும் படலாம். அங்கேருந்து வண்டியே தள்ளி விட்டுறோம் கீழே, சீட் பெல்ட் இல்லாமல் உட்காந்துக்குங்கன்னு அந்த விமானம் சொல்லிருச்சு. ஏறி உட்காந்து ஒருத்தர் முழிச்சு பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு காட்டு வழியாக விமானம் போச்சு. ஒரு இளமான், அது அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டு கடுமையான தாகம், கடுமையான பசி. இந்த குட்டியை அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் எங்கேயாவது அருவி, ஓடை இருக்கா தண்ணி குடிக்கிறதுக்கு, சாப்பாடு புல் ஏதாவது சாப்பிட்டு வரலாமேன்னு கிளம்புது அந்த மான். அந்த காட்சியை பார்க்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குகையில் ஒரு புலி, அதுவும் குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டால் அதுக்கும் பசி, அதுக்கும் தாகம், ஏதாவது வெளியே போய் சாப்பிட்டு வருவோமே, குட்டி புளியை இங்கே விட்டுவிட்டு அப்படின்னு அது வெளியே வந்துச்சுல்ல குகையை விட்டு. இந்த மான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிச்சு, டப்புன்னு மேலே பாஞ்சு அதை அடித்து புலி சாப்பிட்ருச்சு. சாமியார் சொன்னான், விமானத்தில் போய்கிட்டு இருந்தவன், அநியாயமாக இருக்கையா, அதுவும் பிள்ளைத்தாச்சு, இதுவும் பிள்ளைத்தாச்சு, அதுக்கும் பச்சை உடம்பு, இதுக்கும் பச்சை உடம்பு, குட்டி போட்டுட்டு தானே வருது அந்த மான், அது மேலே பரிதாபப்படாமல் மேலே பாஞ்சு பிராந்திடுச்சு, அது பாஞ்சு பிராண்டி அதை சாப்பிட்டு பிடிச்ச, என்ன நியாயம், அநியாயமாக இருக்கே அப்படின்னு அவன் பதறினான் சாமியார். விமானம் லைட்டாக சாஞ்சிச்சு, அந்த சாமியார் கீழே தள்ளப்பட்டான். உடனே 2வது சாமியார் சொன்னார், உலகத்தில் அதது நீதி பிரகாரம் தான் அதது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு உணவு இன்னொன்னா அமையும், இதில் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. உலக நியதி, இதை அடித்து தான் அது வாழணும், அதை அடித்து தான் இது வாழணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி படைச்சிருக்காரு கடவுள். இதை கேள்வி கேட்டால் என்னையா அர்த்தம், அதான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு 2வது ஆள் சொன்னான் பாருங்கள். லேசாக விமானம் சாய்ச்சி 2வது ஆள் கீழே விழுந்துட்டான், தள்ளப்பட்டான். 3வது ஆள் சொன்னான், ஏய் அவன் வேலையை பார்த்துட்டு போங்கப்பா, புலி செத்தான்னா, மான் செத்தான்னா, இது அடித்தான்னா அதை அடிக்காமல் விட்டான்னு, உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்துட்டு போவியா, பேசுகிற அப்படின்னா 3வது ஆள். அவனும் தள்ளிவிடப்பட்டான். 4வது ஆள் சீட்டு பெல்ட்டு போடலினால் நல்ல சீட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாயை டபுள்
உதடு போட்டு நல்லா லாக் பண்ண மாதிரி ஒட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தான் பாருங்கள். நேராக கொண்டு போய் சொர்க்கத்தில் லேண்ட் ஆகி அவனை அங்கே இறக்கி விட்டுருச்சு விமானம். மௌனம்தான் சிறந்த மொழி. பல விஷயங்களுக்கு தீர்வு பேசி தீர்த்துக்கிறது இல்லை, பேசாமல் தீர்த்துக்கிறது தான் நல்ல வழி. சொர்க்கத்துக்கு எது வழிகாட்டுச்சு? மௌனம்தான் வழிகாட்டுச்சு. வீட்டிலேயே சண்டை வருது, வீட்டம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா பாருங்களேன், கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து பாருங்கள், அதோட வலிமை எப்படி குடும்பத்தை சொர்க்கமாக மாட்டுது, வீட்டை எப்படி சொர்க்கமாக மாற்றுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.